எப்படிமே வேலை பார்க்க முடியும்? நீ எல்லாம் எழுதி கொடுத்துருக்க, மாசம் மாசம் நாங்க வாடகை கரெக்டா கொடுத்துறோம். யாருமா பப்ளிக்க காவல்துறை தனியார் ஸ்கூலுக்கு ஆதரவா பேசுற பப்ளிக் மேல கை வச்சுட்டு இருக்காங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. ஏறுங்கம்மா ஏறுங்க எல்லாமே நிறைவேற்றிட்டு இருக்காங்க. யாரும் நிறைவேற்ற எல்லாமே கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே ஏற்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கூல் போர்டு தெரியுற மாதிரி கவர் கொஞ்சம் தள்ளிக்குங்க.
ஸ்கூல் போர்டு தெரியுதா? ஓகே தானே. இப்போ காலையில இருந்து அந்த குழந்தை ஆன சம்பவத்துக்கு நீதி கேட்டு பொதுமக்களும் பள்ளியில படிக்கிற குழந்தைகளோட பேரண்ட்ஸும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து மாவட்ட எஜுகேஷன் ஆபீசர்ஸ் அப்புறம் காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாய்மொழியா அவங்க உறுதிமொழி கொடுத்திருந்தப்பவும் பொதுமக்கள் ஆக்சுவலா இந்த ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளோட நிறைய பேரண்ட்ஸ் இது மாதிரி திரும்பி இது மாதிரி நடக்காது, சோ மேனேஜ்மெண்ட் மேல என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறீங்க, இதுல சம்பந்தப்பட்ட டீச்சர்ஸ் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேள்விகள் எழுப்புறாங்க. அந்த கேள்விகளுக்கு காவல்துறை சைட்ல இருந்தும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்தும் பதில்கள் கொடுத்தாலும் அவங்க கேட்கறது எங்களுக்கு ரிட்டர்னான ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ரிட்டர்னான ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க சைட்ல தர மறுக்கிறதுனால இங்க போராட்டத்துல ஈடுபட்டிருந்த நபர்கள் இங்க யாரெல்லாம் முன்னாடி நின்று பேசினாங்களோ அந்த நபர்களை எல்லாம் வலுக்கட்டாயமா கைது செஞ்சு காவல்துறை இந்த ஒரு அராஜக போட்டில் ஈடுபட்டிருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். சோ இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற மக்கள் மீதும் கடுமையான மிரட்டல்களையும் காவல்துறை பதிவு செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதையும் இந்த நேரலையில நீங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்கீங்க. சோ இதுதான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இந்த நிலைமையில தான் இருக்கு. ஒரே கேம்பஸ்க்குள்ள 2 ஸ்கூல் ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ஸ்கூலுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆகி எனக்கு தெரிஞ்சு 2022 ஸ்கூலோட ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிருக்கு. ஆர்டி வெப்சைட்ல இந்த ஸ்கூலோட பேரே வர கிடையாது. இன்னைக்கு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டா யாரெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் அவங்க கவர் பண்ணுங்க சார். எல்லாத்தையுமே இப்படி வலுக்கட்டாயமா லேடிஸ் ஜென்ட்ஸ் யாருமே பார்க்காம எல்லாத்தையுமே வலுக்கட்டாயமா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ தொடர்ந்து நிர்வாகத்திற்கு ஆதரவாக தான் இன்னைக்கு இருக்கிற அதிகாரம் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறதுல எந்த ஒரு இது இல்லை.